நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு இந்த தமிழ் நியூ இயர்? கண்டிப்பா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லா நாளும் நியூ இயர் தான் சொல்றோமா. அது என்ன மேம் எல்லா நாளும்? அதே நம்ம சுவாதி அப்படின்னாலே ராகுனோட நட்சத்திரம். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையினோட யதார்த்தம் என்ன, யார் யார்கிட்ட எப்படி பழகணும், யார் யார்கிட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி பழகுனா நல்ல பேரை ரொம்ப அழகா லவுட்டிட்டு வந்துடலாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். சுச்சமக்காரர்களா? ஆமா, நல்ல புத்திசாலிங்கம்மா. இதுதான் வாழ்க்கை அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க ரொம்ப சின்ன வயசுல. அதாவது இன்பர்த்லயே அவங்களுக்கு அந்த டெண்டன்சி இருக்கும், அந்த கெப்பாசிட்டி இருக்கும். அப்படின்னா யாரையுமே பகச்சிக்கவே மாட்டாங்க, எல்லாருக்கூடயும் ஸ்மூத்தா போவாங்க. இப்ப நல்லா ஸ்மூத்தா போயிட்டு கூட பின்னாடி அவங்களுக்கு மனசுல ஒண்ணுமே இல்லை, அதாவது அவங்க மேல பாசமே இல்லைன்னா கூட நேர்ல நல்ல பாசம் பழகுவாங்க. வாழ்க்கையினோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், அப்படிதான் இருக்கணும். சுவாதிக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் உண்டு. சோ அந்த இன்டெலிஜென்ஸ்னால அவங்க நிறைய அதாவது நிறைய என்ன சொல்லுவாங்க, சாதிப்பாங்க அப்படின்னு சாதிப்பாங்க. உண்மைதானம்மா. எதுல நீ சாதிக்கணும்னு நினைக்கிற, குடும்பத்துல நல்ல பேர் எடுத்து டாப் மோஸ்ட் கடல்ல நிக்கணும்னு நினைக்கிறேன், நீ பண்ணிடுவேன். வேலை செய்யற இடத்துல சூப்பரா நல்ல பேரை நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறே, சம்பாதிச்சுப்ப. சொசைட்டில ஐயோ அவங்க ரொம்ப தெய்வம்பா அப்படின்ற பேர் எடுக்கணுமா, நீ எடுத்துப்ப. ஏன்னா உனக்கு புத்திசாலித்தனம் இருக்கு. இன்பில்ட்டாவே அந்த புத்திசாலி தான் அந்த சுவாதிக்கும், அதாவது துலாம்ல இருக்க சுவாதிக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப இந்த துளாராசி சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அவங்களுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். யூசுவலாவே எனக்கு ஒவ்வொரு நாளும் புத்தாண்டு தான், அப்படிதான் நான் வந்து என்னோட புத்திசாலித்தனத்தை சொல்லிட்டீங்களே. ஆமா, இந்த காலகட்டம் இன்னும் பிளானட்ஸும் எனக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மொதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சனி பகவான் ரோக சனியா இருக்காரு. கடன் நோய் எதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்க போறாரு, அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் ராகு 5ஆம் பாவம். என் குழந்தைங்களை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத நான் கத்துக்குவேன். கத்துக்குன்னு குழந்தைங்க 100 பிரச்சனை எனக்கு கொடுக்குது அப்படின்னா 10 பிரச்சனையை தான் நான் ஃபேஸ் பண்ணுவேன். 90 பிரச்சனையை நான் என்னோட புத்திசாலித்தனத்தாலே ஓவர் கம் பண்ணிடுவேன். அந்த இன்டெலிஜென்ஸ் உண்டு. பிள்ளைங்க கிட்டே ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுவாங்க. என் பிள்ளை பேர்பட்ட புத்திசாலி தெரியுமா அப்படின் போதே அது கம்முன்னு ஆயிடும். புரியுதுங்களா? ஆனா இவங்களாலையும் சமாளிக்க முடியாம தான் குழந்தைங்க வந்து இப்ப ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் மத்த துலாக்குனா 100 பிரச்சனை குழந்தைங்களால, இவங்களுக்கு வெறும் 10 பிரச்சனை தான். பண்ணுவாங்க. அந்த டெண்டன்சி உண்டு. அதே மாதிரி பிள்ளைங்களை வெளிநாடுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு பிளான் பண்றாங்க. அது வந்து நிறைய நடக்கும். குழந்தைங்க கிட்ட இவங்க எப்படி இப்ப உறவாடி நல்ல பையன் சந்தோஷமா அப்படியே கொஞ்சி பிள்ளைங்களை மெயின்டைன் பண்றாங்களோ அதே மாதிரிதான் மெயின்டைன் பண்ணும் 12ஆம் மாசம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து 10 வீடு வாசல்லாம் இருக்குன்னா இவங்க போய் கொஞ்சம் பார்க்கணும். பார்க்கல அப்படின்னா இப்ப பராமரிப்பு இல்லாத சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரால அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ராப் பண்றாங்க, அதை வந்து ஆக்கியூபை பண்றாங்க. அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி கேது பகவான் 11ஆம் பாவம் அப்படின்றத வெளிநாட்டுல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டு வருமானத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம் நிறைய உண்டுமா. அதே மாதிரி 10ஆம் பாவத்துல குரு இருக்காரு. வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனத்தையும் மீறி ப்ரெஷர்ஸ் இருக்கும். உங்களோட ஒரு புத்திசாலி உங்க வேலை வந்துட்டு இருப்பாங்க. சோ அவங்களால ஒரு அவப்பேரு சொல்லு, வேலை செய்யற இடத்துல சில சலசலப்பு அதெல்லாம் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கவனம். இவங்க எந்த கோயிலுக்கு மேம் போலாம்? பொதுவாவே இவங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு, அம்பிகை பௌர்ணமி தோறும் அம்பிகை வழிபாடு மேன்மை தரும். கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது வந்து கோச்சார பலன் தான். புரியுதுங்களா? கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன், மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கெல்லாம் வந்து ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான். கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா
7ல இருப்பான். ஓகே 7ல இருப்பானா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை வந்து 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லா ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க. நானும் என் கணவரும் பிரிஞ்சே போயிட்டோமே. நானும் என் கணவருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு. பெரிய சண்டை சொல்றதே நடக்கலையே சொல்றதே நடக்கலையே. இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷபராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு. சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா. பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு. தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி. தசை என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா இருந்தா 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ் நல்ல பொசிஷன்ல இல்ல, அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.